முல்லைப்பெரியாறு அணையை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் பதவியேற்றுக் கொண்ட 2021 இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுத்ததாக எங்களுக்கு தெரியல. தமிழக அரசினுடைய பாராமுகம் தான் இன்றைக்கு கேரளா இந்த எல்லைக்கு போய் நிற்பதற்கான முதல் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறோம். குறிப்பாக இந்த 5 மாவட்டத்தில் தங்கத்தமிழ் செல்வன் அவர் மட்டும் இல்ல, 5 மாவட்டத்தில் 5 எம்பி இருக்கிறாங்க. இங்கிருந்து எல்லாமே ஆளுங்கட்சி சார்ந்த எம்பிகள் தான். இங்க இருக்கக்கூடிய தங்கத்தமிழ் செல்வன், திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சச்சிதானந்தம், மதுரையில் இருக்கக்கூடிய சு வெங்கடேசன், என்ன ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய நவாஸ்கனி, சிவகங்கையில் இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம், இந்த 5 பேரும் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு வரி கூட பேசியதாக எங்களுக்கு செய்தி இல்லை. இதுபோல இந்த 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 38 எம்எல்ஏக்களும் இந்த பெரியார் தண்ணீரை குடித்து வளர்ந்தவர்களும் இது குறித்து எந்த செய்தியையும், ஒரு போராட்டமோ ஒரு அறிவிப்போ ஒரு செய்தியோ ஒரு சட்டமன்றத்தில் பேசியதாக கூட செய்தி நமக்கு கிடைக்கவில்லை. அரசியல்வாதிகளுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த பாராமுகம் முல்லைப்பெரியார் அணையை ஒவ்வொரு நாளும் பலவீனமாக்குகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அரசு தலையிட வேண்டும். அரசு தலையிடுவது மட்டுமல்ல, இங்கிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய புலனாய்வுத்துறை அதிகாரிகளை அங்கு அனுப்பி வெடிகுண்டு புரளி உண்மையா என்பதை என்ன செய்ய வேண்டும், கண்டறிவதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்ய வேண்டும். தீபாவளி கழிந்த ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி இதே கம்பத்திலே ஒரு பிரம்மாண்டமான உண்ணாவிரதத்தை நடத்துகிறோம். அந்த உண்ணாவிரதத்தினுடைய நோக்கம், முல்லைப்பெரியாறு அந்த கேம்பஸ் என்ன செய்யணும், ஒரு மிலிட்டரி காரிடாராக அறிவிக்க வேண்டும். அங்கே சிஆர்பிஎஃப் வேண்டாம், தமிழ்நாடு போலீஸ் வேண்டாம், கேரளா போலீஸ் வேண்டாம். அது துணை ராணுவ படையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் முல்லைப்பெரியாறு அணை வந்தால்தான் இந்த கேரளாவினுடைய தேவையில்லாத வேலைகள் அங்கே நிற்கும். கூடுதலாக இந்த அணை தொடர்பாக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தமிழக அரசோ தேனி மாவட்ட நிர்வாகத்திடமோ கேரளா எந்த தகவலையும் சொல்லல. நேற்றைக்கு வெடிகுண்டு பொருள் சொன்ன உடனே முறையாக என்ன செய்திருக்க வேண்டும், அணை இருப்பது தேனி மாவட்ட எல்லைக்குள்ளே, தேனி மாவட்ட ஆட்சியருக்கு, தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கேரளா இடுக்கி மாவட்ட நிர்வாகம் தகவல் சொல்லி இருக்க வேண்டும். சொல்லவே இல்லை. அவங்களே தன்னிசைக்கு வந்தா இந்த பீர்மேடு போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க, முல்லைப்பெரியார் போலீஸ் ஸ்டேஷன் பீர்மேட்ல இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2 நாயை கூட்டு வந்து நாங்கள் எல்லா பக்கமும் தேடி பார்த்தோம், வெடிகுண்டு இல்லை என்று சொல்வது மிகப்பெரிய நாடகம். மிகப்பெரிய, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.